வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மகராசி. மகராசிக்கு வந்து உங்களது ராசி இது வந்து 2ல் இருக்குது. என்றைக்குமே இந்த ஒரு 7 சனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த சனி வந்து உங்களுடைய ராசி அதிபதியாக வரனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் பண்ணாதனாலும் என்றைக்குமே வந்து 7 சனிங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு அதில் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். 7 சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்பொழுது நீங்கள் வந்து இந்த 30 ஆண்டுகள், அதாவது 27 30 கிட்டத்தட்ட 30 இயர்ஸ்னு வச்சுக்கோமே, ஒரு 27 ஆண்டுகள் நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ உங்களோட டோட்டல் கேல்குலேஷனை வச்சு அதுக்கான தண்டனையை கொடுக்குறது அந்த 30 வருஷத்துக்கு ஒரு 7 சனிக்கிறது. ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எதுவும் தப்பு பண்ணலைன்னா உங்களுக்கு ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது. அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து சனிங்கிறது பூர்வீக கர்மா, சித்தப்பா இவங்களெல்லாம் குறிக்கும். ஸோ அதனால் வந்து இவங்க செஞ்ச ஏதாச்சும் வேணேன், இல்லை நீங்கள் செஞ்ச ஏதோ வேணேன், இந்த வினையெல்லாம் வந்து அறுக்கிறது தான் வந்து சனியோட விஷயம். அது வந்து நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2ல் சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத பழைய விஷயங்கள், பழைய தர்க்கங்கள், பழைய பழி வாங்குகிற உணர்ச்சி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமான. அது 2ல் வந்து சனி வக்கரமாகும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கு பிடிவாதங்கள் இருக்கும். ஏதாச்சும் வந்து வர வேண்டிய அமௌண்ட் கூட கொஞ்சம் டிலேடாக வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 3ல் குரு. ஸோ 3 12ஆம் அதிபதி குரு வந்து நல்ல ஒரு 3லேயே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெற்றியை கொடுக்கும். ஒரு சொத்துக்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு வந்து அந்த சொத்து விற்பனையாக அதனால் நல்லா ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் நல்லாவே இருக்குங்க. ஸோ 4ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்கு நடுவில் வந்து நிறைய எமோஷன் போராட்டம் இருக்கும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளும் கொஞ்சம் எமோஷனாக பேசுகிறது, திட்டிக்கிறது, கத்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அதீதமான ஆசைகள் படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயார் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க, கொஞ்சம் கத்துவாங்க, எமோட்டாக இருக்கணும். கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. வண்டி வாகனங்களை வந்து வேகமாக ஓட்டணும். ஏன்னா ராகுங்கிறது வந்து காற்று. ஸோ காற்று மூஞ்சில் போடும்போது நல்ல வேகமாக போடுத்தோடும். ஸோ பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம ரோடெல்லாம் வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது, எல்லாம் குண்டும் குழியுமாக இருக்குது. அடிச்சிங்கன்னு வைங்க, முடிஞ்சது கதை. ஏன்னா வரவனுக்கும் வந்து கொஞ்சம் இதே கிடையாதுங்க, பொறுமையே கிடையாதுங்க. நான் இன்றைக்கி வந்து நிறைய ரோட்ஸில் பார்க்குறேன், ஒரு டேர்ன் பண்ணும்போது ஆரம்பிச்சு அவன் சந்துக்குள்ளேருந்து வரான், வேகமாக வரான். நமக்கு பயமாக இருக்குது, இவன் எங்கே நம்மளை இடிச்சிருவானுங்கிற. அதனால் வந்து கொஞ்சம் வேகத்தை கம்மி பண்ணி கொஞ்சம் பொறுமையாக போகணும். அது இல்லாமல் சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த என்ன சொல்ல சாஞ்சிக்கிட்டு சைடில் மொபைலை போட்டுக்கிட்டு ஓரமாக 5 நிமிஷம் நின்று பேசிட்டு தான் போனால் என்ன, அப்படி ஒன்ற மாட்டாங்க, அப்படியே பேசிட்டு போவான். இவன் இடிச்சிருவானா, நம்ம மேலே விழுந்துருவானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போதே கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா அடிப்பட்டவனுக்கு போய் கேளுங்க, எலும்பு முறிவு ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வேகமாக ஓட்ட மாட்டீங்க. அவன் ராடு வச்சுக்கிட்டு போல்ட்டு நெட்டெல்லாம் போட்டுட்ருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், வெறியாயிருவீங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபடுறதுக்கு முன்னாடி போய் பாருங்கள். இந்த எலும்பு முறிவு மருத்துவமனையெல்லாம் போனீங்கன்னு வைங்க, அது அந்த புத்தூர் கட்டெலாம் போனீங்கன்னா போய் பார்க்கணும். இந்த சின்ன சின்ன பசங்க தெரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு வண்டி ஓட்டுறதே தெரிய மாட்டேங்குது. இப்படி வளைச்சி ஓட்டுறான் ஒரு சின்ன பையன். நமக்கு பயமாக இருக்குது, இவன் விட்டுருவானோன்னு. அதனால் எலும்பு முறிவு ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொண்டு போய் காட்டணுங்க. பேர் கை கால் உடஞ்சிச்சின்னா இங்கிலீஷ் மெடிசனில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போல்ட்டு போட்டு நெட்டை போட்டுருவாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, உடஞ்சிருக்கும், அது இன்னும் நல்லா உடைச்சிருவாங்க, பக்காவாக உடைச்சிருவாங்க. ஆன்னு கத்த வேண்டிதான். கத்தும் போது இவனுக்கு தெரியும், அட்டடா என்னடா இன்னும் நல்லா பக்காவாக உடைச்சி நீட்டாக அந்த மூங்கில் வச்சு கட்டுவாங்க. அதெல்லாம் வந்து பெரிய நரக வேதனை. ஸோ இதெல்லாம் வந்து வேணுமா, வேகமாக போகணுமாங்கிறத யோசிச்சுக்கோங்க. அதுக்கு சொல்கிற வேற ஒன்றும் கிடையாது. என்னடா அது தலைவரை வண்டி எடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் தான் வருது, பயமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க. நீங்கள் கூலாக போங்க, நீங்கள் ஸ்லோவாக பண்ணிங்கன்னா ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ 5ஆம் தேதி 4ல் இருக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் இடமா பேசும், இடமா நடந்துக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். பெண்கள், ஸோ வீட்டில் இருக்க பெண்களும் கொஞ்சம் எமோட் ஆகும். ஏன்னா சுக்கிரன்கிறது பெண்களை குறிக்கிறனால வந்து கொஞ்சம் அப்படியே எமோஷனாக அப்படியே அவ்வளோ வந்து விரட்டுற வரையே பேசும். ஸோ அதனால் தொழில் ரீதியான விஷயங்களும் கவனமாக இருந்துக்குங்க. சொத்துக்கள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனை டெம்ப் பண்ணி விடும் ரொம்ப பெருசாக. கூட ஒரு 4 பேர் அதுக்குன்னே வருவாங்க. அவனாச்சும் வந்து கூட வந்து தலைவரை உங்களை மாதிரி முடியுமான்னு வானுங்க போட்டு அடி வாங்கும்போது தெரியும், ஐயோ என்னடா டே கூட இது எங்கடா இருந்தீங்கன்னு பார்த்து எவனோ ஓடி போயிடுவானுங்க. இந்த சந்தான படத்தில் காட்டுவாங்க தெரியுங்களா, சந்தானம் வந்து குஸ்தி மாஸ்டராக இருப்பான்னு நினைக்கிறேன். விமல் வந்து பொண்ணு கேட்கலான்னு போய் பாப்பா குஸ்தி வாத்தியார்னா, சார் வாங்குறவன்லாம் வந்து வாத்தியார்னா அடி வாங்குறவன் ரொம்ப ஈஸி வாங்க முடிச்சிடலான்னு அவன் குஸ்தி வாத்தியார்னா எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. ஸோ
அந்த மாதிரி எல்லாருமே கூட ஒருவன் வரமாட்டானுங்க. ராகுன்னும் போது கூட வந்து நல்ல நம்மளை டெம்ப்ட் பண்ணி விட்டுட்டு உட்கார விட்டு அடி வாங்க விட்டு ஓடிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். சொத்துக்கள் ரீதியான விஷயங்கள் ஆசைகள் வரலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தாயார் கொஞ்சம் ஏடாவடமாக பேசுகிறவங்களும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இருந்துக்கணும். 6ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கிறனால வந்து சொத்து நிறைய கடன்கள் பிரச்சனைகள் எதுனா அதுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய கடன்கள் அடைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதே நேரத்தில் 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் 8ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வாங்கின கடன் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. இல்லைனா அதனால் வந்து சின்ன மன சங்கடங்கள் அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. தாய்மாமன் வீட்டுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் உஷாராக இருங்க. தாய்மாமன் உறவுகளால் கொஞ்சம் வந்து நமக்கு தர்ம சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. வேலை செய்கிற இடங்களில் வந்து புதன் வந்து 8ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவமானங்கள் நிறைய நடக்கும். ஸோ அதனால் வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் 9ஆம் அதிபதியுடைய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது 9-5 குழந்தைகள் விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்லனாலும் அது 6ஆம் அதிபதினும் போது அப்பாவுக்கு உங்களுக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். வேலையில் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல சிறப்பான விஷயங்கள் இருக்கும். மேற்படிப்பு படிக்கிறவங்க வந்து அதீதமான முயற்சி தேவைப்படும். அதாவது ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா எல்லாருக்கும் ஒரு 100%, உங்களுக்கு 200-250% எஃபோர்ட் போட்டு முடிக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ மேற்படிப்புக்கு நிறைய எஃபோர்ட் எடுத்தால் கண்டிப்பாக முடிச்சிடுங்க. ஸோ அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ இதெல்லாம் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஏன்னா 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது எதிரிகளால் சின்ன தொல்லைகள் வரும். ஸோ எங்கேயும் பேசும்போது வேலை செய்கிற இடங்கள்லாம் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆகி டென்ஷன் ஆகி கைகலப்பாவதற்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து வேலை செய்கிற இடங்களில் பெண்கள்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. கொஞ்சம் எமோஷனாக அவங்க ஏதாச்சும் பேசினாலும் கொஞ்சம் பரவாயில்ல, டைம் இப்படி இருக்கிறத வந்து கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. இதே வந்து நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து கோபதாபங்கள் அதிகமாக வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஸோ 11ஆம் அதிபதி 3ல் இருக்கனால காமத்திரிகோணம் சம்மந்தமான விஷயங்களை கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 3-11ங்கிறது காமத்திரிகோணம். செவ்வாய் வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்து 3ல் இருக்கும்போது தேவையில்லாத அந்த சமாச்சாரங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. நான் 2 பேருமே சொல்கிறேன், ஆண் பெண் 2 பேருமே தான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க சொல்லிவிட்டு இந்த வாரம் மட்டுமில்லை வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக இறைவனை பிரார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.